மகன் கைவிட்டாலும் மகனுக்கு மகனா மருமகனுக்கு மருமகனா நம்ம மாப்பிள்ள நம்மளை எல்லாம் கை தூக்கி விட்டுருக்காரு. இல்லம்மா, பேச ஆரம்பிச்சதுல இருந்தே உன் பிரச்சனையும் நம்ம குடும்ப கஷ்டத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னம்மா குறை இருக்க போகுது? அரண்மனை மாதிரி வீடு, அன்பான புருஷன். சக்திய மனைவியானதுக்கு அப்புறம் உங்க குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு நான் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ஆனா ஒரு நாய் வாழ ஆட்டினா உடனே அதை கொஞ்சற. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனை விட நாய் பெட்டர்னு நினைக்கிறியா? அந்த நாயோட என்ன சேர்த்து வச்சு பேசுறீங்களே, அசிங்கமா இல்ல? புருஷன் கிட்ட மரியாதை வேணா? என் தர்ம பத்தினி பயப்படணும் நீ. சக்தி 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 என்னாச்சு சக்தி? சக்தி எந்திரி சக்தி, கண்ணை திறந்து என்ன பாரு சக்தி. சக்தி சக்தி என்னாச்சு சக்தி உனக்கு? சக்தி 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 கண்ணு முடிச்சு பாருமா. சக்தி என்ன பாரு சக்தி. சக்தி ப்ளீஸ்மா. சக்தி 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 என்னாச்சு உனக்கு? சக்தி கண்ணை திறந்து பாரு சக்திமா. சக்தி சக்தி கண்ணு முடிச்சு பாருமா. சக்தி 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 எந்திரிமா எந்திரி. சக்தி என்னாச்சுரா? நான் உன்னை பயமுறுத்தணும் தான் கருப்பாம்பூச்சியை போட்டேன். சாரி சக்தி, நீ பயம் இல்லாத மாதிரி பேசுனியா? உனக்கு பயம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன். நீ என்னடா இப்படி மயங்கி விழுந்துட்டியம்மா? எனக்கு அப்படியே பதறி போயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு சக்தி? ஏன் நடுங்குற? சொல்லு சக்தி, என்ன? மை காட், என்னது காய்ச்சல் அடிக்குது? நல்ல டெம்பரேச்சர் இருக்கும் போல இருக்கே. சக்தி கொதிக்குதுமா, நாம டாக்டர் கிட்ட போலாம் வா. பரவாயில்லைங்க, வேண்டாம். நோ 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 நோ, காய்ச்சல் அடிக்குதுமா, டாக்டர் கிட்ட போகணும். பரவாயில்லைங்க, அதுவா சரியாயிடும். நோ 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 நோ, காய்ச்சல் இருக்கே அதுவா வரும், ஆனா அதுவா போகாது. நாம தான் சரி பண்ணணும். டாக்டர் கிட்ட போவோம், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாமே சரியாயிடும். சரியா? நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா. யாருக்கு உடம்பு சரியில்லை? இவளுக்கு தான் டாக்டர். ஷீ இஸ் மை வைஃப். என்ன பண்ணுது? காய்ச்சல் டாக்டர். ஓ, எப்ப இருந்து காய்ச்சல்? ஈவினிங்ல நல்லதா இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்து தான் ஃபீவர் அடிக்குது டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, நீங்க பேச மாட்டீங்களா? பேசு சக்தி, டாக்டர் கிட்ட எல்லாம் வெளிப்படையா பேசணும். அவ கொஞ்சம் பயந்திருக்கா டாக்டர். பயமா? எதுக்கு பயம்? டாக்டரை பார்த்து பயமா இல்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு பயமா? அதெல்லாம் இல்ல டாக்டர், இவ்வளவு நான் கொஞ்சம் பயமுறுத்தினேன், அதுல கொஞ்சம் அதிகமா பயந்துட்டா, அதான் காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பயமுறுத்துனீங்களா? எதுக்கு? சும்மா ஜஸ்ட் லைக் தட் பயமுறுத்தினேன். ஓ, எப்படி பயமுறுத்துனீங்க? அதுவா, இவளுக்கு கரப்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம் டாக்டர். ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே அவ்வளவு பயந்து அலறுவா. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 10-20 கரப்பாம்பூச்சிய இவ உள்ள இருக்கும் போது பாத்ரூம் குள்ள விட்டுட்டேன், மயங்கி விழுந்துட்டா. ஓகே, நீங்க அந்த டேபிள்ல போய் படுங்கம்மா. எதுக்கு டாக்டர்? அவங்கள டெஸ்ட் பண்றதுக்கு. இங்கேயே டெஸ்ட் பண்ணக்கூடாதா? இல்ல, அவங்களுக்கு பிபி செக் பண்ணணும். அவங்கள படுக்க வச்சு தான் டெஸ்ட் எடுக்கணும். போய் அந்த டேபிள்ல படுமா.
உள்ள போலாமா போகணுமா வேண்டாமா? ஹலோ, என்னது? என்னங்க செக் பண்ணது போதும், வா சக்தி. ஹலோ மிஸ்டர். சக்தி ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். கீழே நம்ம கார் நிக்குது, நீ போய் அதுல வெயிட் பண்ணு. போ போ. சொல்லுங்க. அந்த கைதானே என் பொண்டாட்டியை தொட்டுச்சு. லூசா நீ பேஷண்ட் தொடாம எப்படியா செக் பண்ண முடியும்? பேஷண்ட் இருந்தாலும் அவளை யாரும் தொடக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான். Nobody should touch my wife. ஒரு நிமிஷம். எஸ் சார். இந்தாங்க. கன்சல்டேஷன் 300 தான் சார். பணம் அதிகமா இருக்கு. உங்க டாக்டர் கையை திருகிட்டேன். சோ ஒரு நல்ல ஆர்த்தோ கிட்ட அவரை காட்டணும்ல, அதுக்கு தான் இது. கீப் இட். வா சக்தி. இந்த டேப்லெட் போட்டா ஃபீவர் தன்னால சரியாயிடும். டாக்டரே தேவையில்லை. இது ஒரு நிமிஷம், தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணலையே. என்ன கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள போனீங்களே, அந்த டாக்டர் நீங்க என்ன செஞ்சீங்க? இல்ல, உள்ள போய் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். போய் சொல்லாதீங்க. சாதாரண நாய் விஷயத்துக்கே அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. நிச்சயமா டாக்டர் ஏதாவது பண்ணிருப்பீங்க. நான் என்ன பாவம் பண்ண? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? சக்தி, நான் என்னமா பண்ண? இப்ப எதுக்கு அழற சக்தி? காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிட்டு போனேன். பட் அந்த டாக்டர் எனக்கு பிடிக்கலமா. அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாமா. இடியட். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் சக்தி, நீ இந்த மாதிரி அழக்கூடாது. நீ அழுதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் சக்தி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற சக்தி. அது உனக்கு புரியலையா? புரியுதுங்க. என்ன நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. எனக்கு வலிச்சா அது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? எனக்கு வலியை கொடுக்கறதே நீங்க தான். அது உங்களுக்கு புரியுதா? என்ன சக்தி, நான் உனக்கு வலியை கொடுக்கறேனா? நீ கன்ஃபியூஸ்டா இருக்க. எது அன்பு எது வலிங்கிறது உனக்கு புரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ என்ன புரிஞ்சுக்காததுதான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீன்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. என்ன எதை புரிஞ்சுக்க சொல்றீங்க? கால்ல சூடு போடுறதையும் கரப்பாம்பூச்சி விடுறதையும் என்னென்ன புரிஞ்சுக்கிறது? சக்தி, நீ அதை மட்டுமே பாக்குற சக்தி. அதுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை நீ பார்க்கவே மாட்டேங்கிற. ஆக்சுவலா அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை சக்தி. இருந்தாலும் அதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம போயிடும். அந்த டைம்ல நான் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிறேன். நீயே யோசிச்சு பாரு, உனக்கு என்ன குறை? அழகான பங்களா, தேவையான வசதிங்க, ட்ரெஸ், பணம், ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட மகாராணி நீ. இந்த மகாராணி பட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கறது ஒரு சாதாரண வாழ்க்கை. 3 வேளை சாப்பாடு, பிரியத்தை மட்டுமே காட்டுற புருஷன். அது இருந்தா போதும் நினைக்கிறேன். ஆனா நீங்க பெரியவங்கிற பேர்ல தினம் தினம் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. சக்தி, நான் அந்த மாதிரியே வளர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ.
எனக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்கணும், எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும். யார் யாரு எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்தந்த இடத்துல இருக்கணும். எதுவும் இடம் மாறி போனா என்னால அதை ஏத்துக்க முடியாது சக்தி. ஆனா அதை மீறி போனா என்னால தாங்கிக்க முடியாது. தட்ஸ் மை நேச்சர். ப்ளீஸ் யா. சக்தி சக்தி அழாதம்மா. நீ அழுதா என்னால தாங்க முடியாது சக்தி. நான் உன்னை எந்த அளவு நேசிக்கிறேன்னு உனக்கு புரியல. அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்குள்ள பிரச்சனையே இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு வாழ்க்கையில எந்த உறவுகளுமே இல்லை. நீதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு. அதனாலதான் நான் உன் மேல ரொம்ப அக்கறை காட்டுறேன். நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோங்கிற பயத்துலதான் நான் எல்லாமே பண்றேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும் என்னை விட்டுட்டு நீ போக கூடாது சக்தி. அப்படி போயிட்டேன்னா மறுபடியும் நான் அனாதை ஆயிடுவேன் சக்தி. அதை என்னால தாங்க முடியாது. ஓகே, அழாத. இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ நினைக்கிறத விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ப்ராமிஸ். ஜஸ்ட் என்ன புரிஞ்சுக்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே, இரு ஒரு நிமிஷம். இந்த சக்தி இது எப்படி? குடி. தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? படுத்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே? ரொம்ப நேரம் தூக்கிட்டும் போல இருக்கே. அவரு கோவப்படுவாரு, நிச்சயமா கோவப்படுவாரு. இது ஏன் தப்புதான். அவரை திட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன். சக்தி, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம், டிசிப்ளின் வேண்டாம் அப்படின்னு நிச்சயமா திட்டுவாரு. சமையல் வேற பண்ணணும். அவரு பசியை பொறுத்துக்க மாட்டாரே. ஐயோ, சமைச்சிருப்பாங்க. ஒருவேளை அவரே சமைச்சிருப்பாரோ, இல்லனா நமக்கு தெரியாம வெளியே இருந்து ஆர்டர் பண்ணிருப்பாரோ. துப்பட்டா இது யாரோடது? எப்படி இன்னொரு பொண்ணு? சான்ஸே இல்லையே. ஆமா, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதேதான். திருப்பி திருப்பி ஏன் கேட்டுட்டு இருக்க? ஆமா ஆமாமா, அதான் சொல்றேன்ல. அப்புறமா உன் மூத்த பொண்ணு இருக்காளே, ரொம்ப சொகுசு பழகிட்டாமா. பின்ன இப்படி ஒரு வசதியான வீட்ல வந்திருந்தா உடம்பு சொகுசு கேட்கதானே செய்யும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா.
நான் எழுப்பலான்னு போனேனா அதுக்குள்ள மாமா தான் அவளுக்கு உடம்புக்கு முடியல, எழுப்ப வேணா விட்டுடுன்னு சொன்னாரு. அவர் என்னம்மா பொண்டாட்டிய ஓவரா தாங்குவாரு போல இருக்கு. பொண்டாட்டிய எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாரு தெரியுமா? வா உள்ள இருக்குதுமா எனக்கு. இன்னும் சாப்பிடலம்மா, இனிமேதான். அக்கா எந்திரிக்கிட்டோன்னு வெயிட்டிங். மாமா வெளியே போயிருக்காரு. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப ஃபீலிங்மா. ஒரே பாசக்கார பைய போலயா இருக்காரு. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? அம்மா சொல்ல மறந்துட்டேன். அப்பா வீட்டுக்கு வந்ததும் இன்சுலின் போட்டுக்க சொல்லு, சரியா? சரிம்மா, நீ சாப்பிடு, நான் வச்சிடுறேன். அக்கா பயந்துட்டேன்க்கா. இப்படிலாம் திடீர்னு வந்து நிக்காத, ஹாரர் மூவி எஃபெக்ட்ல இருக்கு. சரி, உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தலைவலி எப்படிக்கா இருக்கு? அக்கா சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குதுக்கா. நீ என்ன பண்றீங்க? நீ எப்படி இங்க வந்த? சர்ப்ரைஸ். I just wanted to give you a sweet surprise. It's me, only me. நான் தான் உன் தங்கச்சியை உனக்காக இங்க வரவழைச்சேன். அது சரி, தங்கச்சி வந்துட்டாளேன்னு சந்தோஷப்படாம எப்ப வந்த, எப்படி வந்தேன்னு என்னம்மா கேள்வி இது? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா செல்லம்? உடம்பு சரியில்லாம இருக்கிற உன்னை கூடவே இருந்து பாத்துக்க உன் ஸ்வீட் சிஸ்டரை விட வேற என்ன பெட்டர் ஆப்ஷன் இருக்க முடியும்? ஆமாக்கா, அத்தான் தான் உனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, நான் கூட இருந்தா உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லி என்னை வர சொல்லி வீட்டுக்கு வண்டி அமிச்சாரு. நானும் அதுல கிளம்பி வந்துட்டேன். அக்கா வந்தது 6 மணிக்கு. நானும் மாமாவும் சேர்ந்து உனக்கு பிடிச்ச தோசை, இட்லி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல தெரியுமா? ரொம்ப பசிக்குதுக்கா. நீ எழுந்த பிறகுதான் சாப்பிடணும்னு மாமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ரொம்ப வெயிட்டிங்க்கா. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் கூட செஸ் ஆட வரீங்களா? Sure, why not? That's a really good idea. அண்ணா, மாம்ஸ், நான் தான் ஜெயிப்பேன், பாக்குறீங்களா? அப்படியா? நீ தான் ஜெயிப்பியா? பின்ன நான் ஸ்கூல் சாம்பியன். எங்க வீட்ல எவ்வளவு கப்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல? எல்லாம் நான் ஜெயிச்சு வாங்கினதுதான். அக்கா சரியான டம்மி பீஸ், எல்லாத்துலயும் தோத்து போயிடுவா. பட் என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா சரண்யா? எனக்கு தோக்குறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அதை விட என்னை யாராவது தோற்கடிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. I will crush them. இன்னைக்கு நான் தான் உங்க 2 பேருக்கும் சர்வ் பண்ண போறேன். என்ன மாம்ஸ், இட்லியே என் பாட்டி ஸ்டைல்ல பண்ணது. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இன்னும் 2 வைக்கட்டுமா? பாவம், நீங்க எங்க அக்கா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இளைச்சு போயிட்டீங்க. இட்லி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது சரண்யா, உன் கைவசம் தொழில் இருக்கு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீன்னா கூட ஹோட்டல் வச்சு பழச்சிக்கலாம். அக்கா பாருக்கா, மாமா என்ன கிண்டல் பண்றாரு. நான் ஏன் சார் ஹோட்டல் வைக்கிறேன், நீங்க வைங்க. உங்க பொண்டாட்டி சமைக்கட்டும், நீங்க கல்லால உட்காருங்க. வாட்? என் பொண்டாட்டி ஹோட்டல்ல சமைக்கிறதா? நெவர். அப்படி நான் ஹோட்டல் பிசினஸ்ல இறங்கினேன்னா உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், நீ கேட்கிற சம்பளத்தை கொடுக்குற. ஓகேவா? அக்கா, உன் புருஷன் உன் தங்கச்சி இப்படி வாடுறாரு, நீ பாத்துட்டு இருக்க. ஒரு ரத்தம் கொதிக்க வேண்டாமா? நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளுக்கா. கூல் கூல், ஐ அம் ஜஸ்ட் கிடிங். கூல் சரண்யா, நான் உன்னை சொல்லட்டுமா? என்னதான் உன்னோட சமையல் டேஸ்டா இருந்தாலும் எனக்கு என் அன்பு மனைவியோட சமையல் தான் டாப். என்னை பொறுத்தவரை அவ தான் டாப். என் அம்மாவோட சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் சக்தியோட கையால சமைச்சதை சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மா சமையல சாப்பிடறதா ஃபீல் பண்றேன்.
ஐயோ மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏற்கனவே எங்க அக்கா காய்ச்சல செஞ்சுரி அடிச்சிட்டா, பாத்துக்கோங்க இன்னும் ஜாஸ்தி ஆயிட போகுது. பாத்துக்கா, தண்ணி குடி. குடி.